சேலம் மாவட்டம் ஆலச்சம்பாளையம் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சற்று முன்னர் பேசினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். திராவிட மாநில ஆட்சியிலே பார்க்கிறோம். இன்றைக்கு கூட இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இங்கே இருக்கின்ற மக்களுக்கு எவ்வளோ தேவை. இதையெல்லாம் செய்யறதுக்கு மனசில் இந்த அரசாங்கத்துக்கு கார் பந்தயம் வேணுமா? எத்தனை பேர் நம்ம கார் வச்சிருக்கிறீங்க? இங்கே கோத்துருக்கீங்க பாருங்க. கார் பந்தயம் தேவையா? பந்தயம் தேவைன்னா இதற்காக ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது இருங்காட்டு கோட்டை சோழவரம் பகுதியில் பிரம்மாண்டமான கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரு மைதானமே அமைச்சு கொடுத்துருக்குறோம். அங்கே போய் கார் பந்தயம் நடத்தலாம். அதை விட்டுட்டு ஏழை எளிய மக்களுடைய வரிப்பணத்தில் சுமார் 42 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு நகரத்தினுடைய மையப்பகுதி, அந்த பகுதியில் மருத்துவமனை இருக்கிறது, சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது, தலைமைச் செயலகம் இருக்கின்றது, அங்கே துறைமுகம் இருக்கின்றது. இப்படி போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள, மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள அந்த பகுதியில் கார் பந்தயம் நடத்த வேணுமா? அது அவசியமா? சிந்திச்சு பாருங்க. எப்படியெல்லாம் மக்களுடைய வரி பணம் வீணாக்கப்படுகிறது. இவருடைய சொந்த விருப்பத்திற்கு மக்களுடைய பணத்தை இன்றைக்கு சூதாரித்தனமாக இன்றைக்கு செலவழிப்பதை கண்டிக்கத்தக்கது. இது மக்களுடைய பணம். இன்றைக்கு மக்களுக்கு எவ்வளோ தேவை. இன்றைக்கு அடிப்படை தேவைகள் நிறைய இருக்குது. இன்னும் மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் நிறைய இருக்கின்றது. அதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம். அதை விட்டுவிட்டு கார் பந்தயம் நடத்துவதற்கு இன்றைக்கு இந்த விடியா திமுகவினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக இதை செய்து கொண்டிருக்கின்றார். தான் வேதனை அளிக்கின்றது. ஆகவே மக்களுடைய எண்ணங்களை புரிந்து ஆட்சி செய்ய வேண்டும். ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர்கள் மக்களுடைய பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்வதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மக்களுடைய பணம். ஆகவே மக்களுடைய பணம் மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும். அதான் ஒரு நிர்வாக திறமையுள்ள அரசாங்கத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆனால் இன்றைய அரசாங்கத்திற்கு அதெல்லாம் கவலை இல்லை. மக்களை பற்றி கவலைப்பட இல்லாத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, இன்றைக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது. அதை கட்டுப்படுத்த இந்த அரசு தவறிவிட்டது. இந்த பகுதியிலே விசைத்தறி அதிகமான உள்ள பகுதி. இன்றைக்கு விசைத்தறியிலே இந்த தொழில் நலிவடைந்து கொண்டிருக்கிறது. இந்த தொழில் நலிவடைந்ததை சீர் செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுப்போம் என்பதற்கெல்லாம் இந்த அரசாங்கத்தை பற்றி கவலை இல்லை. மக்கள் பிரச்சனைகள் எத்தனை இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் திமுக அரசு கார் பந்தயம் அமைத்துள்ளது என்று விமர்சித்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி. அவர் சேலம் மாவட்டம் ஆலச்சம்பாளையத்தில் பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.